தென்சென்னை வெள்ளத்தின் போது யார் உடன் இருந்தார்கள் என்பதை இந்த தொகுதி மக்கள் மிக நன்றாக அறிவார்கள். யார் உடன் இருந்தார்கள், யார் எட்டி கூட பார்க்கவில்லை, யார் இப்பொழுது ஒன்றுக்கு 10 தடவை பறந்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக தென்சென்னை தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு அவருக்கு நன்றியுடன், எங்களுடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றியுடன், இந்த தென்சென்னை மக்கள் என் மீது வைத்திருக்கின்ற பேரன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றியுடன் மறுபடியும் களத்தில் இன்றைக்கு இறங்கி இருக்கின்றோம். எங்களுடைய அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் மாண்புமை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவருடைய வாழ்த்துக்களோடு, எங்களுடைய 36 இந்தியா கூட்டணி கட்சி தோழமையின் பலத்தோடு இங்கே மதிப்பிற்குரிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர், அன்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர், அன்பிற்குரிய மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர், அன்பிற்குரிய மதிமுக கட்சியை சார்ந்த சகோதரர் அத்தனை பேருடன் வந்து இன்றைக்கு வேட்புமனு தாக்கலை செய்திருக்கின்றேன். எங்களுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த சாதனைகளை சொன்னாலே போதும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாய்மார்கள், குழந்தைகள், அங்கே இருக்கின்ற ஆண் மாணவர்கள் உட்பட்ட ஒரு குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற வகையிலே மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், இன்றைக்கு ஆண் மாணவர்களுக்கும் சேர்த்து தமிழ் புதல்வன் திட்டம் என்று பார்த்து முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்ப்போம். இந்த தொகுதிக்கு நான் செய்திருக்கின்ற விஷயங்களும் மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். தென்சென்னை வெள்ளத்தின் போது யார் உடன் இருந்தார்கள் என்பதை இந்த தொகுதி மக்கள் மிக நன்றாக அறிவார்கள். யார் உடன் இருந்தார்கள், யார் எட்டி கூட பார்க்கவில்லை, யார் இப்பொழுது ஒன்றுக்கு 10 தடவை பறந்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். மேடம், ஆல்ரெடி சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் களத்தில் இருக்காங்க. ஏற்கனவே ஆளுநர் பதவியில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பதவியை ரிசைன் பண்ணிட்டு களத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி எம்பியா இருந்த ஜெயவர்தன் அவர்களும் களத்தில் நிற்கிறார். போட்டி எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் போட்டி கடுமை என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை முன்வைத்து, நிறைவேறி இருக்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து மக்களை நம்பிக்கையோடு மலர்ச்சியோடு சந்திக்கின்றோம். ஆகவே கடுமையான போட்டி என்று நான் எந்த விதத்திலும் இதை கருதவில்லை. உங்களுக்கு கடுமையான வேட்பாளர் யார் நினைக்கிறீங்க? டஃப்பா இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் நினைக்கிறீங்க? அப்படி யாரையுமே நான் பார்க்கல. ஏன்னா எங்களுடைய கதாநாயகனாக இருக்கின்ற 33 ஆண்டு கால சாதனை, இந்த மக்களோடு நான் மக்களில் ஒருத்தியாக 5 ஆண்டு காலங்கள் அவர்களோடு தொடர்ந்து களத்தில் பயணித்த என்னுடைய பயணம், இவற்றின் மீது நம்பிக்கையால் நான் யாரையும் கடுமையான சவாலாக பார்க்கவில்லை.